வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பூக்குழி, அத்தியாயம் 7. மீனசல்மனில் கட்டிட வேலைகளில் ஈடுபட்டிருந்த ஒரு பெரிய அமெரிக்க நிறுவனத்தில் காமேஷ் ஓர் இன்ஜினியர். ஏறக்குறைய ராஜகுமாரி போன்ற சம்பளமும் சலுகைகளும் கிடைத்து கொண்டிருந்தன. ஆனால் அவன் 2 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் தான் வந்திருந்தான். ஒப்பந்தம் மறுபடியும் தொடரும் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. தாய் நாட்டிற்கு திரும்ப வேண்டும், வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்று பல கவலைகள் அவனை குடைந்து கொண்டிருந்தன. அவன் வேலை பார்த்த அந்த இடத்திலேயே கம்பெனியின் குடியிருப்பு பகுதியும் இருந்தது. கம்பெனியின் தயவால் வசிக்க ஒரு சிறு ஃப்ளாட்டும் கிடைத்திருந்தது. கல்யாணமாகாதவர்களுக்கு என்ற ஒரு படிக்கறை கொண்ட சிறு ஃப்ளாட் அது. ஆனால் எல்லாவித வசதிகளுக்கும் குறைவு இருக்கவில்லை. கை நிறைந்த சம்பளத்தையும் சுகமான வாழ்க்கையையும் விட்டு போகும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறதே என்று உள்ளூர வேதனைப்பட்டு கொண்டு தான் இருந்தான். ராஜ்குமாரை போல எப்பொழுது ஒப்பந்த காலம் முடியும், ஊருக்கு கிளம்புவோம் என்ற ஆவல் அவனுள் இல்லை. அப்படி ஆசையுடன் வரவேற்க அவனுக்கு என்று சொல்லிக்கொள்ள ஊரின் சொந்த பந்தங்கள் யாரும் இருக்கவில்லை. உண்மை நிலையில் அவன் ஓர் அனாதை. வார இறுதிகளில் பெரும்பாலான நாட்களை அவன் ராஜ்குமாரின் வீட்டில் கழிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். எப்பொழுதாவது சில சமயங்களில் நண்பனை தன் ஃப்ளாட்டிற்கு சாப்பிடவும் தங்கவும் அழைப்பதும் உண்டு. அன்று மாலை அவர்கள் இருவரும் வேலைக்கு பின் சந்தித்து கொண்டனர். பொழுதின் கணத்தை கரைக்க விமான நிலையம் வரை நண்பனை காரில் ஒரு சிறு பயணத்திற்கு அழைத்து சென்றான் ராஜ்குமார். பட்டிக்காட்டான் யானையை பார்க்கறது போல என்பாங்க. கண்காட் விமானம் புறப்பட்டு செல்வதை வேடிக்கை பார்க்க வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம். காமேஷ் சிரித்தான். அதே சமயம் கண்காட் விமானம் ஒன்று கோஷமிட்டபடி வானத்தை நோக்கி எழும்பியது. வியப்புடன் இருவரும் பார்த்து கொண்டே நின்றனர். உண்மையில் நான் தான் பட்டிக்காட்டான், நீ பெரிய பட்டணத்து ஆசாமியாச்சே, பொம்பாய் வாசி. ராஜ்குமார் கேலியாக அவன் தோலை மெல்ல தட்டினான். நானும் ஒன்றும் சொல்ல முடியும். நீ பட்டிக்காட்டு பணக்காரன், நான் பட்டினத்து தொழிலாளி வர்க்கம்னு சேர்த்து கூறலாம். எப்படி ஜோக்? காமேஷ் உறக்க சிரித்தாலும் அவன் வார்த்தைகள் ராஜ்குமார் மனசை சுருக்கென்று தான் தைத்தன. மிக நெருக்கமாக பழகினால்தான் ஒருத்தருடைய குணம் நமக்கு புரியும். அகல்யா அடிக்கடி சொல்வாள். அது எவ்வளவு பெரிய உண்மை. நட்புரிமை பாராட்டி மிகவும் நெருங்கி பழகியதால் அவன் ஒரு விஷயத்தை இதற்குள் புரிந்து கொண்டிருந்தான். என்னவோ ஒரு காரணத்தினால் காமேஷிற்கு வாழ்க்கையிலே ஒரு சிறு கசப்பு தட்டிவிட்டிருக்கிறது. தன்னிடம் அவன் ஏன் மனம் திறந்து பேசக்கூடாது? உள்ளத்தை உறுத்திட காரணம் ஏதாவது இருந்தால் அதை நிர்வர்த்திக்க தன்னால் முடிந்த உதவியை அவன் செய்ய தயாராக இருந்தானே. பரிவுடன் நெருங்கி வரும் நல்ல நண்பனிடமே படப்படவென்று பேசி மெல்ல ஒதுங்கிக் கொள்கிறானே ஏன்? வழியில் கடை தெருப்பகுதியில் காமேஷ் ஓர் அரபு உணவு கடை அருகே வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கினான். நீ சைவ உணவுக்காரன் இல்லாட்டா கரம் மசாலா போட்டு சமைச்சிருக்கிற கறி குழம்பை உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். உனக்கும் எனக்கும் சாப்பிட கப் ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ உள்ளே வந்து என்னோடு சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு ஞாயிறு கடை சோற்றை மறந்துடு என்றான். மறுக்க முடியாமல் ராஜ்குமார் காரை மனாசல்மனுக்கு செலுத்தி அந்த குடியிருப்பு பகுதியை சற்று தொலைவில் நிறுத்தினான். இருவரும் இறங்கினார்கள். 2வது மாடியில் தான் அவனது ஃப்ளாட் இருந்தது. கதவை திறந்ததும் குளிர் சாதனத்தின் குளுமை வரவேற்றது. ஆனால் அறையில் நிலைமை வரவேற்கத்தக்கதாகவே இருக்கவில்லை. ஆண் அழகன் பகட்டாக உடுத்தி கொள்ள தெரிந்து கொண்டிருந்தான். ஆனால் காமேஷுக்கு தன் சூழ்நிலையை பற்றி அதிகம் அக்கறையே இருந்ததில்லை. அந்த ஒரு குணத்திலே அவன் தன்னை விட எப்படி மாறுபட்டிருக்கிறான் என்று அடிக்கடி ராஜ்குமார் எண்ணி வியந்ததுண்டு. காமேஷை போல அவனுக்கு பிறருடைய சோப்பு சீப்பு துவாலை எதையும் உபயோகிக்க பிடிக்காது. சுத்தமாக வாழ அவன் தாயார் அவனை அப்படி பழக்கி வளர்த்திருந்தாள். வீடு, ஆடைகள், பழக்கங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பெண் அகல்யா. நாளைக்கு 2 வேளைகள் குளித்து வேறு உடுத்தி கொண்டு எப்பொழுதும் பளிச்சென்று காணப்படுவாள். அந்த பழக்கம் வேறு அவனை தொத்தி கொண்டு விட்டிருந்தது. ஊரிலேயே அவன் தினமும் 2 முறை குளிக்க
தொடங்கியிருந்தான். வெப்பம் மிகுந்த அந்த நாட்டில் நாள் முழுவதும் குளித்து கொண்டே இருக்க வேண்டும் போல்தான் இருந்தது அவனுக்கு. ஆனால் காமேஷ் அத்தனை வெப்பத்திலும் நாளைக்கு ஒரு தடவை குளிப்பானோ சந்தேகமே. அவனது வரவேற்பறையில் எல்லாம் போட்டபடி கிடந்தன. காலையில் படித்த பத்திரிகை, இரவு புகைத்த சிகரெட் துண்டங்கள் நிறைந்த ஆஸ்ட்ரே, பாதி குடித்து மீதம் வைத்திருந்த மதுப்பாட்டில், கண்ணாடி டம்ளர்கள் என்று மேஜையை நிறைத்து கொண்டிருந்தன. உன்னை போல் தொடச்சி பெருக்கி வீட்டை நறுவிசா வச்சுண்டு எனக்கு பழக்கமில்லை. ஆனால் நல்லாவே சமைக்க தெரியும். காலையிலே வச்ச பருப்பு சாம்பார் இருக்குது. கபூஸ் கூட நீ அதை சாப்பிடலாம். சுட வச்சு கொண்டு வரேன் சொல்லி கொண்டு சமையல் அறைக்குள் ஓடினான் காமேஷ். சோஃபா மீது தாறுமாறாக கிடந்த திண்டுகளை ஒழுங்கு செய்துவிட்டு ராஜ்குமார் உட்கார்ந்து கொண்டான். இந்த கேக்கை கொஞ்சம் ருசிப்பார், நானே சுட்டது. ஒரு பீங்கான் தட்டில் சிறு கேக்கு துண்டை வைத்து எடுத்துக்கொண்டு இடக்கையில் பிடித்திருந்த சிகரெட்டை இடையே ஓர் இழுப்பு இழுத்து கொண்டு வந்தான் காமேஷ். நான் கேக்கு சாப்பிடுவது உண்டு, ஆனால் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், மன்னிச்சுக்கோ. திகைப்புடன் நண்பன் முகத்தை பார்த்தான் காமேஷ். இங்கிலீஷ் கேலண்டர் தேதிப்படி இன்னைக்கு என் தந்தை மறைந்த நாள். 8 வருஷத்துக்கு முந்தி மாரடைப்பால் திடீர்னு போயிட்டார். அம்மாவுக்கு அந்த அதிர்ச்சியை வியாதியாகிவிட்டது. அவருக்கு திவசம் கொடுக்க அம்மா கூட நான் இப்போயும் இல்லாட்டியும் அவர் மறைஞ்சு போன கேலண்டர் மாத தேதி அன்னைக்காவது விரதமாக இருப்பது வழக்கம். கேக்கிலே முட்டை போட்டு சுட்டியிருப்பேன். இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், கோச்சிக்காதே. உன் தந்தை மேலே உனக்கு அத்தனை பாசம் பிரியம் இல்லையா? மதிப்பு மரியாதைன்னு சொன்னால் பொருந்தும். அவருக்கு உன் மேலே ரொம்ப பிரியம் இருந்திருக்கணுமே. நீ அவருக்கு ஒரே பிள்ளையாச்சே. என் மேலே உசிரியைத்தான் வச்சுட்டு இருந்தார். அவர் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படி வெளிநாட்டுக்கு வர விட்டுருப்பாரா? பட்டணத்தில் நான் படிக்கிற காலத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை என்னை வந்து ஹாஸ்டலில் பார்க்காட்டா அவருக்கு நிம்மதியே இருக்காது. அப்பா மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, ஆனால் அம்மா மேலே தான் எனக்கு ரொம்ப பாசம். இருக்காதா பின்ன? 10 மாதம் சுமந்து பெற்றவங்களாச்சே. உன்னுடைய குடும்பத்து போட்டாவே காட்டினப்ப பார்த்தேனே. உங்கள் அப்பா வாட்டு சாட்டமாக முறுக்கு மீசையோடு கன கம்பீரமாக இருக்கார். நீ சாயலில் உங்கள் அப்பா போலத்தான் இருக்கேன்னு சொல்லணும். உங்கள் அம்மா வேலை முடிக்காமல் காமேஷ் தட்டை மேஜின் ஒரு புறத்தில் வைத்துவிட்டு சிகரெட்டை ஆழமாக இழுத்து ஊதினான். அப்பா உசிரோடு இருந்தப்போ எடுத்த படம் அது. அதிலேயே அம்மா காஞ்சிபுரம் பட்டு சேலையும் கழுத்து நெஞ்ச நகையும் நெற்றியிலே நிறைஞ்சும் போட்டுமா அலங்காரமாக இருக்காங்க. அவங்கள இப்போது விதவையாக பார்க்கும்போது என் மனசு வேதனைப்படத்தான் செய்யுது. பாவம் அம்மா. நீ ஒரு வகையில் கொடுத்து வச்சவன். உன் அப்பாவை பார்த்து பழகி வளர உனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருந்தது. எனக்கு நினைவு தெரியறதுக்கு முந்தையே அப்பா போயிட்டார். என் தாயை நான் எப்போவும் விதவை கோலத்தில் வேலையால் அழுக்காகி விட்ட கிழிந்த புடவையில்தான் பார்த்திருக்கிறேன். தன்னை கவனிக்க பொழுதில்லாமல் சதா அடுப்படியிலே நெருப்புக்கிட்டே வெந்துக்கிட்டு வேர்வை ஓடிய அவர்களுடைய கலைச்ச முகம்தான் என் நினைவில் ஆழமாய் படிஞ்சிருக்கு. அவர்களை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சதுண்டு. ஆனால் சந்தர்ப்பம்தான் சரி செஞ்சிடுச்சே. கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோட கூட வருத்தத்தை பங்கிட்டு கொள்றதை தவிர நீ வேறு என்ன செய்ய முடியும்? தோற்றத்திலே ஒன்றா இருக்கிறோம்னு அதிசயப்படுறவங்க நம் வேறுபட்ட வாழ்க்கை நிலையையும் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நிச்சயம். அடடா, நான் உனக்கு சாப்பிட ஒன்றும் கொடுக்காம பேசிக்கொண்டே போகிறேனே. இரு, கபூஸ் ரொட்டியை எடுத்து வரேன் உள்ளே சென்றான் காமேஷ். இன்னைக்கு நான் பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்றதாக உத்தேசம். நீ வீணாக சிரமப்படாதே. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அதுகளை எடுத்துக்கிறேன். எழுந்திருந்தான் ராஜ்குமார். குளிர் சாதன பெட்டியிலிருந்து ஓர் ஆப்பிளையும் பால் பையையும் வெளியே எடுத்தான். இதை மட்டும் கொஞ்சம் சூடுபடுத்தி கொடு போதும். ஆப்பிள் பழத்தை துண்டுமிட்டு ஒரு தட்டில் வைத்து ஒரு கோப்பையில் சூடான பாலை நினைத்து கொண்டு வந்து நண்பன் அருகே வைத்துவிட்டு அவன் கபூஸ் ரொட்டியுடன் கறி குழம்பை தொட்டு தின்ன உட்கார்ந்து விட்டான். சுக்கா ரொட்டி என்று நெய் தடவாமல் அகல்யா சுட்டு அம்மாவுக்கு தரும் ரொட்டியை போல் எத்தனை பெருசு,
ஒரு கால்வாசியை கூட தின்ன முடியாது போல் காணப்பட்ட அந்த பெரிய ரொட்டியை வேகமாக பீத்து விரைவில் கறி குழம்புடன் காலி செய்துவிட்டான் காமேஷ். சாப்பாட்டிலும் அப்படி ஒரு ஆவேசம் அவனுக்கு. வியப்புடன் விழித்தான் ராஜ்குமார். பார்வைக்கு ஓங்கி உயரமாக செவேல் என்று மூக்கும் மொழியுமாக அழகான தோற்றமுடையவன் காமேஷ். அதுவும் நாசுக்கான உடையிலே கம்பீரமானதொரு கணவனாக தான் காட்சியளித்தான். நெருங்கி பழகும்போது தானே தெரிகிறது மனம் நோக்குமே என்று பாராத ஆத்திரமான பேச்சுகள், மட்டமான குணங்கள். அழகான ஆண் பிள்ளைக்குள்ளே ஒரு சிறு அரக்கன் ஒளிந்து கொண்டிருப்பது அருகில் வந்தால் தானே புரிகிறது. இவன் மட்டும் தன்னை திரித்து கொண்டால் எத்தனை நல்லதொரு நண்பனாக இருப்பான். மூளையில் எங்கேயோ ஒரு வக்ர புத்தி. ஏன் தனக்குள்ளே எண்ணியபடி பாலை மெல்ல பெருகிவிட்டு பழந்துண்டுகளை சாப்பிடத் தொடங்கினான் ராஜ். உனக்கு ஒன்று காட்ட வேண்டும் என்று சொல்லி அலமாரியிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்தான் காமேஷ்.